இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த சந்நிதியில் நம்முடைய விண்ணப்பங்களை கூட ஏறடிக்கிறோம் இல்லையா? அந்த விண்ணப்பத்திற்கு ஏசப்பா நீங்க செவி கொடுங்கன்னு சொல்லி செவி சாய்க்கும் போது தேவன் அந்த பதிலை கொடுக்கும் போது அந்த பதிலை நம்ம பெற்றுக்கொண்ட போது அதற்கேற்ற துதியும் கனம் மகிமையும் செலுத்துகிறோமா? இங்க பாக்குறோம். அதனால கூட தேவ சந்நிதியில் போய் தனும்போது தேவன் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கும் போது அவள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனமாய் செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு மகிமை செலுத்துறமா சோஸ்திரம் செலுத்துகிறவர்களாய் நம்ம செயல்படுவோம். அடுத்து பாக்குறோம். கர்த்தர் என் பலனும் என் கீடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் நமக்கு பலனும் கேடகமாய் இருக்கிறார். நமக்கு அநேக நேரத்தில் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் கூட, தளர்த்து போய் இருக்கிற நேரத்தில் கூட நமக்கு ஒரு பலனாய் செயல்படுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பாதுகாப்பாய் செயல்படுகிறார். கர்த்தரை நம்மை முழுவதுமாய் நம்பி இருக்கும் போது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொடுங்க. அவரை மாத்திரம் முன்வைத்து அவரை மாத்திரம் சார்ந்து பிடித்துக் கொள்ளுங்க. மனுஷர்களை அல்ல, தேவனை மாத்திரம் உறுதியை பிடித்திருக்கும் போது அவர் அநேக காரியங்களை, நன்மையான காரியங்களை, நன்மையான கீழ்களை செய்வார். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அவரை தாம் அபிஷேகம் பண்ணவருக்கு அரணான அடைக்கலமானவர். உங்களையும் தேவன் அபிஷேகித்திருக்கும் போது அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தேவன் அபிஷேகித்து அவரோடு கூட இருக்கிறார். அவனை தனியா விட்டு விடல. எந்த நெருக்கடியான பாதையிலும் சோதனையான காலங்களிலும் கூட எதிரிகள் போராடும் போது கூட தேவன் அவனை தனியா விட்டு விடல. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தனியாக விட்டு விடாமல் உங்களுக்கு ஏற்ற வேளையில் காரியங்களை செய்து முடிக்க முடியாத அடைக்கலமாக செயல்படுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையான காரியங்களை செயல்படுவார். அது மாத்திரமல்ல, தமது ஜனங்களை ரட்சித்து போஷிக்கிற தேவன், உங்களையும் ரட்சிக்க முடியாத உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன், உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர். துதிகளை மத்தியில் வாசிக்கிறவரே துதிக்கிற சோஸ்திரிகேசப்பா, இம்மட்டு நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவர். ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல கொடுக்கிற ஏசப்பா, ஏற்ற காரியங்களை நீங்கள் செய்வீராக. துதிக்கிற சோஸ்திரிகேசப்பா, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்க ஒவ்வொருவருக்கும் கிருபிச்சுவீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.